Yes, students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நடராசன் சத்தியமூர்த்தி திருச்சிராப்பள்ளியிலிருந்து இன்னைக்கு பயோடெக்னாலஜி ரிலேட்டடா புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். Are you ready? Yes. Biotechnology is nothing but applying technology in biology. தொழில்நுட்ப முறைகளை உயிரியலில் அறிமுகப்படுத்தினால் அதை பயோடெக்னாலஜி என்று அழைப்பார்கள். அது தொடர்பா கேட்டிருக்க கொஸ்டின்ஸை 1 மார்க் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். First question for you, restriction enzymes or restriction endonucleases. இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Restriction enzyme or restriction endonucleases secreted by the bacterial species only. இவை பாக்டீரியங்களினால் சுரக்கப்படும். The main function of restriction enzyme is to cut the invading viral DNA into pieces. பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ற உள்ள வர வைரஸோட டிஎன்ஏவை சின்ன சின்ன துண்டா வெட்டும். அதுதான் நம்ம பயோடெக்னாலஜியில மாலிகுலர் சிசர்ஸ், மூலக்கூறு கத்தரிக்கோலாக பயன்படுத்துகிறோம். Now we cleave the plant and animal DNA with the help of this restriction enzymes. அப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியோட துணை கொண்டு தாவர டிஎன்ஏ, விலங்கு டிஎன்ஏ, பாக்டீரியல் டிஎன்ஏ எல்லாத்தையும் இப்ப நம்ம கட் பண்றோம். கொஸ்டின் என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ நாட் ஆல்வேஸ் ரிக்வயர்ட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங். மரபு பொறியியலுக்கு தேவையில்லை, கண்டிப்பாக தேவை டிஎன்ஏவை வெட்டுறதுக்கு. எசென்ஷியல் டூல்ஸ் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியலிலே அத்தியாவசியமான ஒன்று. நியூக்ளியேசஸ் தட் கிளீவ் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ். இந்த நியூக்ளியேசஸ்ங்கிறது எக்ஸோநியூக்ளியேசஸ், எண்டோநியூக்ளியேசஸ், அவங்கெல்லாம் டிஎன்ஏவை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வெட்டுவார்கள். ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கான்? போத் பி அண்ட் சி. இப்போ இதை பொறுத்தோடனே உங்களுக்கு தெரியும், இந்த பி இருக்கு பாருங்கன்னு, அதுவும் இதுக்கு ஆன்சராக வரும், சிக்கும் அது ஆன்சராக வரும். ஸோ ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க, அதுதான் கரெக்ட் ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. இப்போ என்ன ஆன்சர் கொடுத்துருக்கா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கா? போத் பி அண்ட் சி. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஜெனட்டிக்ஸுக்கு இது வேணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு வேணும், பயோடெக்னாலஜிக்கு வேணும். அதே மாதிரி டிஎன்ஏவை கட் பண்ணுவான். 2 டைப் நியூக்ளியஸஸ் தெரியும். ஒருத்தருக்கு எண்டோ நியூக்ளியஸ்னு பேரு, இன்னொருத்தருக்கு எக்ஸோ நியூக்ளியஸ்னு பேரு. எண்டோ நியூக்ளியஸ் என்ன பண்ணுவா? டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட மிடில் இது மாதிரி கட் பண்ணுவான். எக்ஸோ நியூக்ளியஸஸ் எடுத்துட்டேன்னா பெரிஃபெரியில கட் பண்ணுவான். இங்க கொடுத்துருக்கிறது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மஸ்டர்டோட டயக்ராம், டிரான்ஜெனிக் பிளான்ட்டுக்கான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ரீசன் என்னன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமா வேணுங்கிற ஜீனை கட் பண்ணி இன்னொருத்தட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஓகேயா? அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. ஓகே, அப்ப ஆப்ஷன் பி அண்ட் சி தான் கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்கா? பிளாஸ்மிட்ஸ் ஆர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கா. பிளாஸ்மிட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிளாஸ்மிடுகள் என்பவை ஒரு பாக்டீரியாவை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாக்டீரியா இது பாக்டீரியான்னு வச்சுக்கோங்க. சாரி, கொஞ்சம் படம் ஒரு சுமாராக தான் வரும். அதுல 2 டிஎன்ஏ இருப்பா. ஒன்னுக்கு பேர் ஜீனோமிக் டிஎன்ஏன்னு பேர். ஓகேயா? கன்சர்ன்ட் வித் ஹெரிடிட்டி, மரபுடன் தொடர்புடைய டிஎன்ஏ. இன்னொன்னு ரவுண்டா ஒருத்தர் இருப்பா. இந்த ரவுண்டா இருக்கிறவாளுக்கு தான் பிளாஸ்மிட்னு பேர். நான் ஜீனோமிக் டிஎன்ஏ ஆர் சர்க்குலர் டிஎன்ஏ எங்க இருக்கும்? பாக்டீரியாவோட சைட்டோபிளாசத்துல இருப்பா. அதுக்கு தான் உங்களுக்கு பிளாஸ்மிட்னு பேரு. பிளாஸ்மிட்ஸ் ஆர் the non-genomic DNA or extracircular DNA present in the cytoplasm of the bacterial species. பாக்டீரியாவின் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற ஒரு டிஎன்ஏவிற்கு பிளாஸ்மிட் என்று பெயர். இது என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கான்னு பாருங்க. சர்க்குலர் புரோட்டீன் மாலிகூல்ஸ், வட்ட வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு புரதம். தப்பு, இது ஒரு நியூக்ளிக் ஆசிட்னு உனக்கு தெரியும். ரிக்வயர்ட் பை பாக்டீரியா, எல்லா பாக்டீரியாட்டையும் இல்லை, சில பேர்ட்ட இருக்கு, சில பேர்ட்ட இல்லாமல் இருக்கு. அப்ப அதுவும் வராது. டைனி பாக்டீரியா, இதுவும் கிடையாது. இதுவும் சரியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்ப எது ரைட்? கன்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுப்போம். உயிரெதிர் பொருட்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் த கெமிக்கல்ஸ், கீமோதெரபெட்டிக் ஏஜென்ட்ஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஒன் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் யூஸ்ட் டு கில் த அதர்.
ஒரு ஆர்கானிசத்துலேருந்து எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்தை சாகடிக்க பயன்படக்கூடிய கீமோதெரபெட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்கு பாருங்க, லைக் கெமிக்கல்ஸ் ட்ரக், அதை தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவோம். அந்த ஆன்டிபயோட்டிக்லேருந்து பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்ப கன்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ், இதுதான் சரியா இருக்க முடியும். இருந்தாலும் ஆன்சரை நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, பாருங்க என்ன இதுக்கு ஆன்சர் பாருங்க, இதான் கொடுத்துருக்க கன்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுதான் பாக்டீரியா. பாக்டீரியால ஒன்று ஜீனோமிக் டிஎன்ஏ சொல்லுவா, மரபுடன் தொடர்புடையது. இன்னொன்று நான் ஜீனோமிக் டிஎன்ஏ, மரபுடன் தொடர்பற்றது. இதுக்கு தான் பிளாஸ்மிட்னு பேரு. இதுதான் கன்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ போட்டுக்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு எகைன்ஸ்டா பாக்டீரியா ஃபைட் பண்றதுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், ஃபிளாஜெல்லா லோகோமோட்டரி ஆர்கன், இடப்பெயர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, next question for you, that is question number 3. EcoR1 cleaves DNA at அப்படின்னு கொடுத்துருக்கா. EcoR1 உங்களுக்கு தெரியும் என்னன்னு, ஈகோலை இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலை இருக்கு பாருங்கோல, அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு EcoR1 பேர். இது எந்த இடத்துல வெட்டும் அப்படின்னு கேட்டிருக்கா. இங்க ஒவ்வொன்றா கொடுத்துருக்கா. அதாவது டிஎன்ஏ சீக்வன்ஸ் 2 ஸ்ட்ராண்ட்ல ஒன்று கொடுத்துருக்கா. AGG GTT இருக்கு, அடுத்தது GTA TAT இருக்கு, அடுத்தது GA TTC இருக்கு, அப்புறம் TT டாடா GCன்னு இருக்கு. இது உனக்கு தெரியும், அடினைன் குவானைன் தயாமின் சி இருந்தா சைட்டோசின் வரும். எந்த இடத்துல கட் பண்ணும் அந்த பிக்சரை காமிச்சு உனக்கு சொன்னா கிளியரா புரியும். அப்ப EcoR1 அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். யார்டேந்து ஐசோலேட் பண்ணா இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலேருந்து. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரியும், ஏன்னா இது ஃபுல் பிக்சரா இருக்கும். இந்த டயக்ராமை பாருங்க, இது ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்கா. இந்த இடத்துல பாருங்க, GAATTC ரிவர்ஸ்ல GAATTC. இந்த சீக்வன்ஸ் பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். பேலிண்ட்ரோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ல ரிவர்ஸா இருந்ததுன்னா அதுக்கு பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்னு பேர். மலையாளம் ரிவர்ஸ்ல எழுதினா மலையாளம், அது மாதிரி இருக்காது. அதை நம்ம பேலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ்ல படிச்சிட்டோம். அம்மா AMMA அம்மா, ரிவர்ஸ்ல படி AMMA அம்மா. அது மாதிரி சீக்வன்ஸ் இங்க பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல என்ன இருக்கோ ரிவர்ஸா கீழே இருக்கும். அப்ப ஈக்குவார் எடுத்துனோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்றது, எண்டோநியூக்ளியஸ்ல வருவா. இது எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்றான்னு பாத்துக்கோங்க, கிளீவ், எந்த ஏரியால கிளீவ் பண்றா அப்படின்னு கொடுத்துருப்பா. அப்ப இங்க ஒரு ஸ்டாண்ட்ல இங்க கட் பண்ணா ஆப்போசிட்ல இந்த இடத்துல கட் பண்ணுவா. உனக்கு தெரியும் ஈவன் கட் அன்ஈவன் கட்னு படிச்சிருப்பேன். டிஎன்ஏல 2 ஸ்டாண்ட்லயும் ஒரே இடத்துல வெட்டித்தனா அதுக்கு ஈவன் கட்னு பேர். அதாவது இங்க வெட்டுறப்ப அதுக்கு ஈக்குவலா இங்க வெட்டித்தனா அதுக்கு ஈவன் கட்னு பேர். இங்க பாக்குறப்ப என்ன ஆகும், அன்ஈவன் கட், சமமற்ற வெட்டுக்களை உருவாக்கும். ஸோ இந்த ஈக்குவாரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒன்னா போவோம்ப்பா, கொஞ்சம் பொறுமையா. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் மரபு பொறியியல் என்பது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கான். மரபு பொறியியல், genetic engineering means introducing new gene and altering the genome of an organism is said to be gene manipulation or DNA recombinant technology or genetic engineering. ஒரு உயிரினத்திடமிருந்து ஜீனினை அல்லது டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணி இன்னொரு ஆர்கானிசம் உள்ள உயிரினத்தின் உள்ளே செலுத்தி அதனுடைய ஜீனோமை மாற்றி அமைத்தல், அதுக்கு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பேர். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்பது எதனை குறிக்கிறது, மேக்கிங் ஆர்டிஃபிஷியல் ஜீன்ஸ்னு கொடுத்துருக்கா. இந்த மேக்கிங் ஆர்டிஃபிஷியல் ஜீன்கிறது வரத்துக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு உனக்கு தெரியும். ஹைபிரிடைசேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆஃப் ஒன் ஆர்கானிசம் டு தட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா, அது உங்களுக்கு தெரியும். அப்ப ஹைபிரிடைசேஷன் ஆஃப் டிஎன்ஏனா ஒருத்தர்டேந்து டிஎன்ஏவை எடுத்து இன்னொன்னோட ஃபியூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா உனக்கு ஹைபிரிட் ஃபார்ம் ஆகும். அப்ப ஹைபிரிடைசேஷன்னா கலப்புயிரின்னு சொல்லுவோம். பட் இங்க ஹைபிரிடைசேஷன்னா கலப்பு டிஎன்ஏவை உருவாக்குதல், இது இருக்கும். மூணாவது என்ன கொடுத்துருக்கா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் பை யூசிங் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி ஆல்கஹால் தயார் பண்றது ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், ஃபெர்மெண்டர் ஆர் பயோ ரியாக்டர்னு படிச்சிருப்போம். இதுவும் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. மேக்கிங் ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ், டயக்னோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சச் அஸ் ECG EEG, இதுவும் உங்களுக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இது நார்மல் டெக்னாலஜியில வந்துடும். அப்ப ஆப்ஷன் எதுவா இருக்க முடியும், ஆப்ஷன் பி தான் சரியா இருக்க முடியும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேயா?
இப்போ ஆன்சரை செக் பண்ணுவோம். பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா எதை ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்றது? ஹைபிரிடைசேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஆஃப் ஒன் ஆர்கானிசம் டு தட் ஆஃப் அதர்ஸ். அப்போ ஒருத்தர்கிட்டேருந்து டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்தோட டிஎன்ஏவோட சேர்க்கறது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைபிரிடைசேஷன், கலப்பு டிஎன்ஏ உருவாக்கம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒண்ணு கொடுத்துருக்கா. இதுல யாரு ஜீனை தராலோ அவங்களுக்கு டோனார்னு பேரு. ஜீனை யாரு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவளுக்கு ஹோஸ்ட்னு பேரு. சில சமயத்துல கடத்தியாக வெக்டர்னு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அப்ப டோனர் ஓம்புயிரியா இருக்கும். ஹோஸ்ட் அப்படிங்கிறது டோனார் என்பது வழங்கியாக இருக்கும். ஹோஸ்ட் என்பது ஓம்புயிரியாக இருக்கும். சில சமயம் somebody else carry the gene. அந்த ஜீன் ஆஃப் இன்டரஸ்ட் தேவையான ஜீனை ஒருத்தர் எடுத்துட்டு போவா, அவளுக்கு வெக்டர்னு பேர். இங்க பிளாஸ்மிட் இருக்கு பாருங்களே, அது வெக்டரா இருக்கும். இப்ப சத்தியமூர்த்திட்டேருந்து இன்சுலின் ஜீனை காட்டுறேன்னு வச்சுக்கோ, நான் டோனரா இருப்பேன். ஈகோலை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோ, அது ஹோஸ்டா இருக்கும். நடுவுல பிளாஸ்மிட் எடுத்துன்னு போறதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு வெக்டார்னு பேர், கடத்தி. அப்ப வழங்கி இருக்கணும், ஓம்புயிரி இருக்கணும், கடத்தி இருக்கணும். கடத்தியா பிளாஸ்மிடை யூஸ் பண்ணுவா, ஆர் பாக்டீரியோஃபேஜஸை யூஸ் பண்ணுவா, ஆர் பிளாஸ்மிடை யூஸ் பண்ணி ஒரு ஹைபிரிடை ப்ரொடியூஸ் பண்றது, கலப்பு டிஎன்ஏ உருவாக்கம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Pick out the correct statement or statements regarding genetic engineering. மரபு பொறியியல் சார்ந்த சரியான கூற்று அல்லது கூற்றுக்களை தேர்ந்தெடு. இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பாருங்க. Recombinant DNA technology is popularly known as genetic engineering. Is a stream of biotechnology which deals with manipulation of genetic materials by man in vitro. மனிதர்களால் ஆய்வகத்திலே மரபு பொறியியல் முறையில் 6 டிஎன்ஏ இணைக்கப்பட்ட டிஎன்ஏவை உருவாக்குதல். எஸ், அதுதான் நம்ம பயோடெக்னாலஜியில ஒரு பார்ட் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வரும், மரபு பொறியியல் வரும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆய்வகத்துல லேப்ல ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல் மூலமா ஒருத்தட்ட டிஎன்ஏவை கழட்டி இன்னொருத்தட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி 6 டிஎன்ஏ இணைக்கப்பட்ட டிஎன்ஏவை உருவாக்குவோம். எஸ், ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். Second பாருங்க, PBR322 is the first artificial cloning vector developed in 1977 by Bolivar and Rodriguez from E. coli plasmid. எசரீஷியா கோலையோட பிளாஸ்மிடை பயன்படுத்தின ஒரு செயற்கையான பிளாஸ்மிடை உருவாக்கினாங்க. அதுதான் இந்த சயின்டிஸ்டோட பேர் பாட்ராய்கஸ் அப்படின்னு ஒரு பேர், போலிவர்னு பேரு, இன்னொருத்தர் பேர் ராட்ரிகஸ்னு பேர். இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிட், செயற்கை பிளாஸ்மிட் உருவாக்கப்பட்டது. அதோட பேர் தான் PBR322. P பிளாஸ்மிட் தெரியும், B ரெப்ரசன்ட் பாலிவர் அண்ட் ஆர் ரெப்ரசன்ட் ராட்ரிகஸ். அதுவும் சரி. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பிலாங்ஸ் டு அ கிளாஸ் ஆஃப் என்சைம் கால்டு நியூக்ளியேசஸ். எஸ், நியூக்ளியேசஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் குரூப்ல தான் யார் வருவாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் 3மே ரைட் தான். இருந்தாலும் ஆன்சரை செக் பண்ணிடுவோம். ஓகே, இப்ப என்ன கொடுத்துருக்கா இதுல பாருங்க. ஆப்ஷன்ஸ் எது எது ரைட்டுன்னு கொடுத்துருக்கா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 3 ஆப்ஷனும் இதை பொறுத்த வரையும் சரியா இருக்கும். ஃபர்ஸ்டும் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நியூக்ளியேசஸ்ல வருவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் நியூக்ளியேசஸ்னு ஒரு குரூப்ல வருவாங்க. சரி. பிபிஆர் அப்படிங்கிறது 322 பிளாஸ்மிட் பாலிவர் ராட்ரிகஸ் அவங்களோட லேபில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிட், ஒரு சிந்தட்டிக். ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் நம்ம 6 டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? த ப்ராசஸ் ஆஃப் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி has the following steps அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது இணைக்கப்பட்ட டிஎன்ஏ உருவாக்கத்திலே இந்த படிகள் காணப்படும். ஃபர்ஸ்ட், ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன்னு கொடுத்துருக்கா. ஜீன்களின் எண்ணிக்கையினை அதிகரித்தல். ஜீன் ஆஃப் இன்டரஸ்ட், தேவையான ஜீன்களின் எண்ணிக்கையினை அதிகரித்தல். இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ, ரீகாமினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல், ஓம்புயிரி செல்லின் உட்புறத்திலே இணைக்கப்பட்ட டிஎன்ஏவினை செலுத்துதல். Cutting of DNA at specific location using restriction enzymes.
ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியின் துணை கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் டிஎன்ஏவை வெட்டுதல், ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் ஒரு டிஎன்ஏவினை தனிமைப்படுத்துதல் அல்லது பிரித்தெடுத்தல். இதுல என்ன ஸ்டெப் வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 2, 4, 1 அது மாதிரி கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் எது வரும்? ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல், இது ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவா? கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் லொகேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை வச்சுட்டு குறிப்பிட்ட இடத்துல வெட்டுறது, அது செகண்ட் வரும். தேர்ட் எடுத்துட்டேன்னா ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன், அந்த ஜீன்களின் எண்ணிக்கையினை அதிகரித்தல். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஹோஸ்ட் செல் உள்ள அதை இன்ட்ரடியூஸ் பண்றது, இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல். அப்போ இந்த ஆப்ஷன் தான் சரியா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஆன்சரை செக் பண்ணிடுவோம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4, 3, 1, 2. உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதுதான். இதை பொறுத்தவரையும் கரெக்டான ஆன்சர்னு தெரியும். ஓகே, next question for you. Which one of the following palindromic base sequence in DNA can be easily cut at about the middle by some particular restriction enzyme? இங்க DNA strand கொடுத்திருக்கா. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்னா இது செகண்ட் ஸ்ட்ராண்ட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்னா இது செகண்ட் ஸ்ட்ராண்ட். 5 பிரைம் 3 பிரைம், ஆப்போசிட்ல 3 பிரைம் 5 பிரைம். இதை எந்த சீக்வன்ஸை கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் முக்கியம், இதில் நீ பாலிண்ட்ரோமிக் தெரிஞ்சாலும் உன்னால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேயா? இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் பாருங்க, CGTTCG இருக்கு. இங்க பாலிண்ட்ரோமிக் ரிவர்ஸ்ல அது மாதிரி வரல. GATATGன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா GAன்னு ரிவர்ஸ்ல வரணும். இதுலயும் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட்ங்கிறதும் பாலிண்ட்ரோம் இல்லை, செகண்ட் எடுத்துட்டோம்னா அதுவும் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸா இல்லை. தேர்ட்ல பாருங்க GAATTC, ரிவர்ஸ்ல பாருங்க GAATTC. அப்ப இது மட்டும்தான் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸா இருக்கு, மூணாவது இருக்கிறது. நாலாவது பாருங்க CAAGTA இருக்கு. இங்க என்ன இருக்கணும்? CAங்கிற CAன்னு இப்படி ரிவர்ஸ்ல வந்திருக்கும். அப்ப இதுவும் உங்களுக்கு என்ன ஆயிடுறது? தப்பா போயிடுறது. அப்ப எந்த சீக்வன்ஸ் இருக்க முடியும்? மோஸ்ட்லி இந்த தேர்டு தான் ஆன்சரா இருக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஆன்சரை செக் பண்ணிடுவோம். ஓகே, பாருங்க ஆன்சர். இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க? ஆன்சர் பார்க்குற சமயத்துல ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷன் சில தான் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, GAATTC. இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட்ல 5 பிரைம் 3 பிரைம்ல இருந்தா 3 பிரைம் 5 பிரைம்ல இங்க பாருங்க GAATTC. அப்ப இங்க பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் இங்க வருது. இதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்க முடியும். இதை யார் பண்ணுவான்னு தெரியும். இண்டஸ்ட்ரியல் பாக்டீரியம் ஈகோலேருந்து அப்டைன் பண்ண EcoR1 இதை கட் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸி தான், பட் நம்ம கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா எழுதிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. இதுல என்ன கொடுத்துருக்கா? இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சதோட கன்டினியூவேஷன் தான். இந்த PBR 322ல இந்த BR அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு கொடுத்து, இது உனக்கு தெரியும். அதில் சயின்டிஸ்டோட பேர் அதுதான் கொடுத்துருப்பா. P ரெப்ரசன்ட் பிளாஸ்மிட், BR ரெப்ரசன்ட் பாக்டீரியல் ரீகாம்பினேஷன் கொடுத்துருக்கா. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஸோ மொதல் ஆப்ஷன் தப்பா போயிடும். பிளாஸ்மிட் பாக்டீரியல் ரெப்ளிகேஷன் கொடுத்துருக்கா. இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, இதுவும் தப்பா போயிடும். அப்புறம் பிளாஸ்மிட் பால்டிமோர் அண்ட் ரோட்ரிகஸ்ன்னு கொடுத்துருக்கா. இந்த மொதல் நேம் தப்பா இருக்கிறதுனால இதுவும் தப்பா போயிடும். அப்ப என்ன இதுக்கு ஆன்சரா இருக்க முடியும்? போலிவர் அண்ட் ரோட்ரிகஸ். அப்ப ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியா இருக்க முடியும். இருந்தாலும் வில் செக் த ஆன்சர். ஓகே, ரைட். நீங்க பாருங்க, 1 minute. இதுக்கு ஆன்சர் இதுதான் இருக்கும். இது இந்த பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது புரோட்டீனை ரெப்ரசன்ட் பண்ணும், இது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது தெரியும். இது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணக்கூடிய சைட்ஸ்னு உனக்கு தெரியும். இதுதான் PBR 322 பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சர். சிந்தட்டிக் பிளாஸ்மிட், ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்மிட் படிச்சிருப்பேன். ஓகே, இது சும்மா ஜாலியா ஒரு படம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு அவனு கொடுத்தது. ரைட். அப்ப ஆப்ஷன் சி தான் இதை பொறுத்தவரையும் சரியா இருக்க முடியும் அப்படின்னு உனக்கு தெரியும்.
Next question for you. Which of the following one is used as a biosensor? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கா. உயிரி உணர்வின்னு பேர். கீழே வர 4ல் எது பயோசென்சாரா யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கா. ஒன்று எலக்ட்ரோஃபோரோசிஸ் கொடுத்துருக்கா. எலக்ட்ரோஃபோரோசிஸ் உங்களுக்கு வராது. அதாவது டிஎன்ஏவை ஒரு கல்ச்சர் மீடியத்தில் போட்டு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுற சமயத்தில் டிஎன்ஏ மூவ் டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோடு அதெல்லாம் படிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ மொதல் ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும்? தப்பா போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எலக்ட்ரோபொரேஷன் அப்படிங்கிறது உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை பயன்படுத்தி ஹோல்ஸை பிளான்ட் செல்லில் கிரியேட் பண்ணுறது. தாவர செல்களில் சிறிய துளைகளை கரண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரோபோரேஷன், அதுவும் வராது. வெக்டார்ஸ் அப்படின்னா கேரியர்ஸ்னு பேர், கடத்தின்னு பேர், அதுவும் வராது. அப்போ எது இல்லைன்னு பார்த்துட்டோம்னா அப்போ எது வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்மெண்டர் ஆர் பயோ ரியாக்டர்னு படிச்சிருப்பேன். நொதிகலன் அல்லது உயிர் உலை கலன்னு படிச்சிருப்பேன். அதுதான் சென்சாரை ஆக்ட் பண்ண முடியும். பார்ப்போமா? ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? எஸ். அப்போ இதை பொறுத்த வரையும் ஆன்சர் என்ன இருக்க முடியும்? டெக்னாலஜி எனக்கு கொஞ்சம் நிறையா தராதரா, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன், கோச்சுக்காதீங்க. ஓகேயா? இப்போ தான் ஐம் லேர்னிங் தி டெக்னாலஜி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ்ட் அஸ் அ பயோசென்சார்? நான் இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். ஃபர்மெண்டர் ஆர் பயோ ரியாக்டருங்கிறது இதான் அந்த ஃபர்மெண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்மெண்டர் ஆர் பயோ ரியாக்டர் பார்க்குற சமயத்தில் இங்கே பாருங்களே, மானிட்டர், சென்சார், ப்ரோப் அப்படின்னு இருக்கு. அப்போ இது உள்ள சென்சார்ஸ் இருக்கும். இது உள்ள நம்ம என்ன பண்ணலாம்? மைக்ரோப்ஸை கல்டிவேட் பண்ணலாம். வேணுங்கிற ப்ராடக்டை நம்ம எடுத்துக்க முடியும். இதில் க்ரோ பண்ணோன்னா இப்போ எஸ்சிபி நிறையா வேணும்னா இதில் க்ரோ பண்ண முடியும். ஆல்கஹால் நிறையா வேணும்னா க்ரோ பண்ண முடியும். ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணும்னா க்ரோ பண்ண முடியும். அப்போ பயோஃபர்மெண்டர் சொல்லுவா. அது அனரோபிக் கண்டிஷனில் காற்று இல்லாதப்ப வெறும் பயோ ரியாக்டர்னா ஆக்சிஜன் இருக்கிற சூழலில் இதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது பயோ சென்சார்ஸ் அட்டாச்ட். இதில் நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியும், பிஹெச்சை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வி ஆர் இன் அ பொசிஷன் டு மெயின்டைன் எவ்ரி திங். அப்போ சென்சார் அட்டாச். அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்கா. எல்லாமே புக் கொஷின்ஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது. இப்போ எதை மேட்ச் பண்ணலான்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸோ நியூக்ளியஸஸ் என்ன பண்ணுவா அப்படின்னா தெரியும், டிஎன்ஏவை டெர்மினல் எண்டில் கட் பண்ணுவா. எண்டோ நியூக்ளியஸஸ் என்ன பண்ணுவா? கட் த டிஎன்ஏ அட் த மிடில். எக்ஸோ நியூக்ளியஸஸ் டிஎன்ஏவை விளிம்பு பகுதியில் கட் பண்ணுவாங்க. எண்டோநியூக்ளியாசஸ் கட் த டிஎன்ஏ அட் த மிடில். டிஎன்ஏ அதோட மையத்தில் வெட்டுவாங்க. ஓகேயா? அடுத்தது லிகேசஸ் எடுத்துனோம்னா பைண்டிங் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். டிஎன்ஏ துண்டுகள் ஒட்டி கொள்வதற்கு உதவுவார்கள். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் எடுத்துனோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட் ஆர் ரிமூவ் பாஸ்பேட். பாஸ்பேட் குரூப் ஆட் பண்ணுவாங்க, அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்க முடியும் அப்படின்னா, எக்ஸோ நியூக்ளியாசஸ்க்கு யார் வருவா? இது வந்துடும். எண்டோநியூக்ளியஸ்க்கு யார் வருவா? இது வந்துடும். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ்க்கு யார் வந்துடுவா? இது வந்துடும். லிகேசஸ்க்கு யார் வந்துடுவா? இது வந்துடும். அப்போ ஆன்சரை நம்ம செக் பண்ண வேண்டியதான். என்ன இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன்னா ஏ இருக்கு பாருங்களேன். 1 2 3 போட்டிருக்கா. காலம் ஏக்கு என்ன வரும் அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸோநியூக்ளியஸஸ்க்கு கட் த டிஎன்ஏ அட் த டெர்மினஸ். அப்போ ஒன்றுக்கும் சி வரும். ஓகே, இதை நம்ம ஆப்ஷனான்னு பார்ப்போம். ரெண்டாவது எடுத்துனோம்னா எண்டோநியூக்ளியஸஸ்க்கு டி வரும். ஓகே, கரெக்டாக இருக்கு. ஆல்கலைன் பாஸ்பேட்டேசஸ்க்கு ஏ வரும். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ்க்கு ஏ வரும். அப்போ இந்த இடத்துல பி வருது. அப்போ பி வர்றதுனால இந்த ஆப்ஷன் ரைட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இங்கே பாருங்கோ, டி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கோ. எக்ஸோநியூக்ளியாசஸ் எடுத்துட்டு எல்லாம் அதுக்கு சி, எண்டோநியூக்ளியாசஸ் எடுத்துட்டு எல்லாம் டி, ஆல்கலைன் பாஸ்பேட்டேசஸ்க்கு ஏ, லிகேசஸ்க்கு பி. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியா இருக்க முடியும். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஆன்சரை செக் பண்ணிடுவோம். ஓகே, ரைட்டுமா. இங்க பாருங்க, எங்க ஓடி போய் எடுத்து வர மாட்டேங்கிறது. ஓகே, அது ஐ எம் லேர்னிங் த டெக்னாலஜிடா, ஒன்றும் நிறையா தெரிய மாட்டேங்கிறது. ஓகேயா? இப்போ உங்களுக்கே வந்துடுத்து ஆப்ஷன் என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறது டி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது. இங்கே பாருங்க, எக்ஸோநியூக்ளியாசஸ் என்ன பண்ணுறா? எக்ஸோநியூக்ளியாசஸ்க்கு சி வரும், எண்டோநியூக்ளியாசஸ்க்கு டி வரும், ஆல்கலைன் பாஸ்பேட்டேசஸ்க்கு ஏ வரும், லிகேசஸ்க்கு பி வரும்.
ஓகே, அப்ப இதுதான் சரியான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செக் பண்ணிட்டோம், கரெக்டாகவும் வந்துடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. In which technique ethidium bromide is used அப்படின்னு கேட்டிருக்கா. எத்தீடியம் bromide கீழே இருக்கக்கூடிய எந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டோம். சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ல யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்மள எக்ஸ்பிளனேஷன்ல அதை நம்ம யூஸ் பண்ணலைன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் பிளாட்டிங் இருக்கு பாருங்கோலே, அதுலேயும் யூஸ் பண்ணலை. அப்போ அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸில் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்லையும் அதை யூஸ் பண்ண மாட்டா. அப்போ ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸில் தான் இதை யூஸ் பண்ணுவா. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ஆன்சரை செக் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். In which technique ethidium bromide is used? இந்த 4 டெக்னிக்ல எந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணுவா? ஆப்ஷன் என்ன? அகாரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். அப்ப எத்தீடியம் புரோமைடு அங்க என்ன பண்றா? நியூக்ளிக் ஆசிட் இருக்கு பாருங்களேன், இந்த டிஎன்ஏவை அகாரோஸ் ஜெல்லில் போற சமயத்துல ஸ்டெயின் பண்றதுக்கு, சாயம் ஏற்றுவதற்கு எத்தீடியம் புரோமைடை யூஸ் பண்றாங்க. அப்பதான் இங்க பேண்டா உங்களுக்கு தெரியும். agar the gel like non-nitrogenous substance extracted from the cell wall of rhodophysian members. சிவப்பு ஆல்காக்களின் செல் சுவரிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு ஜெல் போன்ற பொருள் இருக்குதான் அகார்னு பேரு. 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பேன் ஆல்கே படிக்கிறப்ப. அதை ஒரு ஜெல் மேலே போட்டு அதில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை போட்டு அதில் இந்த எத்தீடியம் புரோமைடு ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறப்ப அது மூவ் ஆகும். மூவ் ஆகிற சமயத்தில் இந்த ஸ்ட்ரெயினை டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கும், உறிஞ்சின்னு இருக்கும். அதுக்கப்புறம் யூவி ரேடியேஷன் மூலமாக எங்கெங்கெல்லாம் டிஎன்ஏ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் அதில் தான் முடிஞ்சு போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. அம்மா கொஞ்சம் சளியா இருக்கு, கோச்சுக்காதீங்க கூட தாங்க. அசோஷன் ரீசன் கொடுத்துருக்கா. அந்த அசோஷன் ரீசன் என்னன்னு பார்க்கணும். கூற்று கொடுத்துருப்பா, காரணம் கொடுத்துருப்பா, ரெண்டும் சரியா ரெண்டு தப்பு, அது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா. இப்ப என்ன கூற்று கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா? எஸ், கூற்று என்ன கொடுத்துருக்கா? அக்ரோபாக்டீரியம் tumefaciens is popular in genetic engineering because this bacterium associated with root nodules of all cirrus and pulse crabs கொடுத்துருக்கா. அதாவது அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ்ங்கிறது ஒரு பாக்டீரியா, அது மரபு பொறியியல்ல பயன்படுகிறது ஜெனடிக் இன்ஜினியரிங். இட் இஸ் அசோசியேட்டட் வித் ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் ஆல் சிரேஸ் அண்ட் பல்ஸ் கிராப். இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அது வந்து சரியான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அக்ரோபாக்டீரியம் ரைட்டு, ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் அதில் இருக்க பிளாஸ்மிடை வெக்டராக யூஸ் பண்ணுறாங்க, கடத்தியாக யூஸ் பண்ணுறாங்கன்னு ரைட்டு. பட் ரூட் நாடியூல்ஸில் அசோசியேட் ஆகிருக்கும்னு கொடுத்துருக்கா. ரூட் நாடியூல் யார் இருப்பா? ரூட் நாடியூல் அசோசியேட்டட் பாக்டீரியம் இஸ் ரைசோபியம். அந்த ரைசோபியம் தான் அட்மாஸ்பியருக்குள்ள இருக்க நைட்ரஜனை நைட்ரைட்ஸாகவும் நைட்ரேட்ஸாகவும் மாற்றி கீழே ஃபிக்ஸ் பண்ணுவா. அப்ப இதை பொறுத்தவரையும் அசர்ஷன் என்ன ஆயிடுறது? தப்பாயிடுறது. அப்புறம் ரீசன்கிறத தனி ஸ்டேட்மெண்டா நம்ம பார்ப்போம். A gene incorporated in bacterial chromosomal genome gets automatically transferred to the cross with which bacterium associated. அப்ப ஒரு பாக்டீரியல் ஜீனோமோட யாராவது ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்டீரியாலேருந்து அடுத்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறப்ப அதுக்கு கடத்தப்படும்னு கொடுத்துருக்கா. எஸ், இது உங்களுக்கு ரைட்டாக தான் இருக்க முடியும். அப்போ அசர்ஷன் ரைட்டாக இருக்கும், ரீசன் அசர்ஷன் தப்பாக இருக்கும், ரீசன் ரைட்டாக இருக்கும். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இது செப்பரேட்டாக அசர்ஷன்கிறது ரைட்டும், சார் அசர்ஷன்கிறது தப்பு. இங்க ரீசன் தனியா கொடுத்துருக்கா, அது ரைட். அப்ப அசர்ஷன் இஸ் இன்கரெக்ட் ஆர் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூன்னு இருக்கணும். ரீசன் இஸ் கரெக்ட். என்னன்னு பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டோம். Shall we? 1 minute. என்ன கொடுத்துருக்கா? போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். இதை பொறுத்தவரை என்ன ஆயிடும்னு உங்களுக்கு தெரியும், கூற்றும் காரணமும் சரின்னு கொடுத்துருக்கா. காரணம் என்பது கூற்றினை விளக்குகிறதுன்னு கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் தப்பா போயிடும். Both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. ரெண்டும் சரி கிடையாது. அப்ப இதுவும் தப்பா போயிடும். Assertion is true, but reason is false. கூற்று சரி, காரணம் தவறு. இதுவும் தப்பா போயிடும். Assertion is false, but reason is true. Assertion is false அப்படின்னு கொடுத்துருக்கா. எஸ், assertion is false உங்களுக்கு தெரியும்.
கூற்று என்பது தவறு, ரீசன் இஸ் ட்ரூ, காரணம் என்பது சரி. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதுவும் உனக்கு என்ன ஆயிடும், தப்பா போயிடும். அப்ப ஆன்சர் என்ன இருக்க முடியும், ஆப்ஷன் டி தான் இருக்க முடியும். இருந்தாலும் அதை செக் பண்ணி விடுவோம். ஓகே, பாருங்க இதுக்கு என்ன கொடுத்துருக்கு. இதை பொறுத்த வரையும் என்ன, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ், கூற்று என்பது தவறு. எஸ். ரீசன் இஸ் ட்ரூ, காரணம் என்பது சரி. அப்ப டி ஆப்ஷன் தான் சரியா இருக்க முடியும். எஸ், சூப்பர். இதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which one of the following statement is not a correct statement? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளிலே தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கா, TI plasmid causes bunchy top disease. பார்த்தோன்னே தெரியும் இது தப்பு. bunchy top of banana caused by bunchy top virus. அப்ப டிஐ பிளாஸ்மிட் அதை காஸ் பண்ணாது, யாரும் வைரஸ் தான் காஸ் பண்ணுவா. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பா போயிடுது. ஓகே, மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் ஆர் நோன் அஸ் பாலிலிங்கர்ஸ். ஒரு ஆர்கானிசத்தோட ஜெனட்டிக் மெட்டீரியல்ல நிறைய மல்டிப்ளை ஆகக்கூடிய, எண்ணிக்கையில் அதிகரிக்கக்கூடிய சைட் இருந்தால் அதை பாலிலிங்கர்னு சொல்லுவா. எஸ், இட் இஸ் கரெக்ட். Non-viral method transfection of nucleic acid in a cell. The transfection, non-viral method of transfection, இதுவும் உங்களுக்கு ரைட் தான். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அப்டேக் ஆஃப் ஜீன் ஆர் நியூக்ளியஸ் ஆர் குரோமோசோம் பை அ செல் இஸ் தட் டு பி டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா ஒரு செல்லானது நேரடியாக டிஎன்ஏவையோ குரோமோசோமையோ நியூக்ளியஸையோ அப்சார்ப் பண்ணிக்கிறது. ஸோ இதில் வைரஸ் இன்வால்வ் ஆகல. ஸோ நான் வைரல் மெத்தட், இதுவும் ரைட்டு. Polylactic acid is a kind of biodegradable and bioactive thermoplastic. Polylactic acidங்கிறது பிளாஸ்டிக். It is biodegradable. எஸ், சரி. பயோஆக்டிவ் தெர்மோபிளாஸ்டிக். எஸ், சரி. அப்ப இதுவும் சரி. அப்ப எது தப்பா இருக்க முடியும், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் தப்பா இருக்க முடியும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம். இங்க நீங்க மறந்துடக்கூடாது, பஞ்சி டாப் ஆஃப் பனானா காஸ்ட் பை பஞ்சி டாப் வைரஸ். வாழையில் ஊச்சி கொத்து நோயினை உண்டாக்குவது ஊச்சி கொத்து வைரஸ். இதுதான் இங்க தப்பா கொடுத்திருக்கா. செக் பண்ணிடுவோம். ஓகே, ரைட். லெட் மீ செக். என்ன கொடுத்திருக்கா. எஸ், இதுக்கு ஆன்சர் என்ன, இதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன ஆன்சர் சரியா போயிடுத்து. ஓகே, இதுதான் சரி. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஞ்சம் நான் ஸ்லோவா போறேன்னு நினைச்சுக்காயும் கூட. ஐம் லேர்னிங் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வரலாம் வெல் ஃபர்ஸ்டா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கா, an analysis of chromosomal DNA using southern hybridization technique does not use அப்படின்னு கொடுத்துருக்கா. அப்ப இந்த சதர்ன் பிளாட்டிங்னு படிச்சிருக்கோம், நார்தர்ன் பிளாட்டிங்னு படிச்சிருக்கோம், வெஸ்டர்ன் பிளாட்டிங்னு படிச்சிருக்கோம். அதுல எதை யூஸ் பண்ண மாட்டான்னு கேட்டிருக்கா. 1 electrophoresis, second is blotting, third is autoradiography, fourth is polymerase chain reaction. இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ we will check the answer. எதை இதுல யூஸ் பண்ண மாட்டா, சதர்ன் பிளாட்டிங்கை பொறுத்த வரையும் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை மட்டும் அதுல யூஸ் பண்ண மாட்டா. ஓகே, அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதை பொறுத்த வரையும் எலக்ட்ரோஃபோரோசிஸ் யூஸ் பண்ணுவா. ஏன்னா இந்த டிஎன்ஏ ஐசோலேஷனுக்கு வரும். பிளாட்டிங் ஒட்டி எடுக்கிறதுனால சதர்ன் பிளாட்டிங் அதுக்கு யூஸ் பண்ணுவா. ஆட்டோரேடியோகிராஃபியை வச்சுன்னு அந்த டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவா. அப்ப எது இருக்காது, பாலிமரைஸ் செயின் மட்டும் இருக்காது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. An antibiotic gene in a vector usually helps in the selection of கொடுத்துருக்கோம். ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு தெரியும், பிளாஸ்மிட் காமிச்சேன். அதுல உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கும். ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் படிச்சோம், டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன் படிச்சோம். அது எதுக்கு யூஸ் பண்றான்னு கூட கேட்டிருக்கோம். காம்பிட்டன்ட் செல்ஸ், அந்த செல்லு டிஎன்ஏவை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்ல இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அடுத்தது என்ன கொடுத்திருக்கா, ரீகாம்பினன்ட் செல்ஸ் அப்படின்னா இணைக்கப்பட்ட டிஎன்ஏ உருவாகிய செல்லா, இதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. நன் ஆஃப் தி அபோவ், எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்தா இதுவும் இல்லை. அப்ப என்ன இருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்ம்டு செல், ஒரு ஃபாரின்
ஜீனை எடுத்து ஒரு ஆர்கானிசத்தை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது உள்ள பேருக்கா இல்லையா, த ஃபாரின் ஜீன் எதர் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் நாட். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ப்ராசஸ் நடந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இயல்பு மாற்றம் அது நடந்திருக்கிறது. அப்போ டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்னா அது உள்ள ஜீன் பேருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை மார்க்கர் ஜீனை பயன்படுத்துவாங்க. அதுதான் ஆன்சரா இருக்க முடியும். இருந்தாலும் லெட் வி செக். ஓகே, பாருங்க என்ன வருது. எஸ், ஆன்சர் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதுதான் சரியான விடை. அப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஹேப்பன் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ஒன்று நடக்கும். அது உள்ள போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்டிபயோட்டிக், அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் உள்ள போயிருந்ததுன்னா அது எதுவும் பண்ணாது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் செல்ஸ், டிரான்ஸ்ஃபர்மெண்ட் நான் டிரான்ஸ்ஃபர்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Some of the characteristic of BT cotton are. BT உங்களுக்கு தெரியும், Bacillus thuringiensis பேரு, காட்டன்னா பருத்தின்னு பேர். அதோட சில கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாங் ஃபைபர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு ஏஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கொடுத்துருக்கோம், BT காட்டன் கொடுத்துருக்கா. அது எது ரைட் எது தப்புன்னு கேட்பா. லாங் ஃபைபர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு ஏஃபெக்ட்ஸ், இது என்னன்னு செக் பண்ணணும். மீடியம் ஈல்டு, லாங் ஃபைபர் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு பீட்டில் பெஸ்ட். High yield and production of toxic protein crystals which kills diphtheria larvae. High yield and resistant to bollworms. இதுதான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஆன்சரை செக் பண்ணிடுவோம். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. ஹை yield நிறையா மகசூல் இருக்கும். ரெசிஸ்டன்ட் டு பால்வார்ம்ஸ், அந்த புழு இருக்கு பாருங்களே, லெபிடோப்டெரா குரூப்ல ஆர்த்ரோபோட்ஸ்ல இந்த பால்வார்முக்கு எகைன்ஸ்டாக இருக்கும். அதை சாப்பிட்டதுன்னா அது வயிறு வெடிச்சு போயிடும். படிச்சுட்டு போயிடலைங்க. அந்த எண்டோடாக்சின் கிரை புரோட்டீன் இருக்கு பாருங்களே, அந்த கிரை ஜீன் செக்ரேட் பண்ணக்கூடிய கிரை புரோட்டீன் டெல்டா எண்டோடாக்சின் எஃபெக்ட்ல அந்த பால்வார்ம்ஸ் டை ஆகும்னு பார்த்துருப்பேன். இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றையும் என்ன வருதுன்னு செக் பண்ணிடுவோம். இங்க பாருங்க ஆன்சர் என்ன, இதுதான். பிடி காட்டன்ல இதுதான். சம் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் பிடி காட்டன் ஆர் அப்படின்னா, இந்த பால்வார்ம் இருக்கு பாருங்கல்ல, அதுல ரெசிஸ்டன்ட் டு பால்வார்ம் இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், சாரி, இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். அதனால அந்த எபிலிட்டி இருக்கும் இதுக்கு, இது சரி. அப்புறம் வேற என்ன, ஈல்டு ஜாஸ்தி ஆகும். இப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா நேச்சுரலி ஈல்டு நிறையா இருக்கும். அப்போ இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி தான். இது 16th கொஸ்டினை பொறுத்தவரையும். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட். இது மாதிரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் என்ன இருக்கோ அதை இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. 1 minute. லேர்னிங் டெக்னாலஜி கிராஜுவலி, இன்னும் கொஞ்சம் நாள்ல டெக்னாலஜி சரியாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ. இட் இஸ் தேங்க்யூ.